This is Madhu from Metaflame. Array series la irundhu problem 9. Topic left rotate array by 1. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அரே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து லெஃப்ட் வந்து ரொட்டேட் பண்ண போகிறீங்க. ஜஸ்ட் இந்த ஒன்னுங்கிறது இந்த லெஃப்ட் சைடில் உள்ள பெயிண்ட் இந்த ஆப்ஷன் பார்த்துட்டு வாங்க, பெயிண்ட் சைட் பார்த்துட்டு வாங்க. ஸோ இப்போ இந்த 1 2 3 4 5ங்கிறதுல இந்த 1 மட்டும் ஜஸ்ட் ஒன் சைட் ஒரு லெஃப்ட் சைடு வந்து போகுது, அதாவது ஜஸ்ட் ரொட்டேட் ஆகுது, ஒன் ஸ்டெப்க்கு மட்டும் ரொட்டேட் ஆகுது. கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ உங்களுக்கு அரே வந்து 1 2 3 4 5 வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேசிக் ஐடியாலஜி சொல்லிடுறேன், அப்புறம் நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அரே கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை வச்சு நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு கான்செப்ட் ஒன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா ரைட் சைட் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிற எலமெண்ட்டை, அதாவது ஃபர்ஸ்ட்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். அந்த எலமெண்ட்டில் நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா என்னோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டான 1 ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய ஃபர்ஸ்ட் எலமெண்ட்லேருந்து லாஸ்ட்டுக்கு பிஃபோர் எலமெண்ட், அதாவது 1லேருந்து 4 வரைக்கும் நான் ஐட்ரேட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ என்னது ஃபர்ஸ்ட் எலமெண்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் டு லாஸ்ட் வரைக்கும் ஐட்ரேட் பண்ண போகிறேன். லாஸ்ட் பிஃபோர் 1, அதாவது 4 வரைக்கும், ஃபர்ஸ்ட் டு 4 வரைக்கும் ஐட்ரேட் பண்ணுறேன். ஓகே, இண்டெக்ஸ் 3. ஓகே ஃபைன், இருக்கட்டும். 4th பொசிஷன் வரைக்கும், அதாவது இந்த 4 வரைக்கும் ஐட்ரேட் பண்ணுறேன். இப்போ ஐட்ரேட் பண்ண என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் 2ங்கிறத என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 2வை வந்து 1ல் ஷிஃப்ட் பண்ணுறேன், இந்த 3யை 2ல் ஷிஃப்ட் பண்ணுறேன், இந்த 4யை 3ல் ஷிஃப்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஃபைனலாக உங்களுக்கு 5 தூக்கி 4ல் ஷிஃப்ட் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு கடைசியில் ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த ஸ்பேஸில் இந்த ஃபஸ்ட்டில் 1 ஸ்டோர் பண்ணி வச்சோமா, இந்த 1ஐ தூக்கி லாஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணிடுறேன். ஸோ இவ்வளோ தாங்க, இதை தான் நம்ம பண்ண போகிறோம். இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போது உங்களுடைய அரே ஆஃப் ஐயில் நீங்கள் என்ன ஸ்டோர் பண்ண போகிறீங்க, உங்களோட அரே ஆஃப் i + 1 ஸ்டோர் பண்ண போகிறீங்க. அதாவது ith பொசிஷனில் i + 1th பொசிஷனை ஸ்டோர் பண்ண போகிறீங்க. அப்புறம் ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்களுடைய அரே ஆஃப் லாஸ்ட் பொசிஷன் இருக்குல்ல, அரே ஆஃப் லாஸ்ட் பொசிஷனில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஃபர்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த 1ங்கிற நம்பரை திருப்பி ஸ்டோர் பண்ண போகிறீங்க. ஸோ இவ்வளோ தாங்க கான்செப்ட். வாங்க கோட் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போது நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஒரு ஃபர்ஸ்ட் வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும். டிக்ளேர் பண்ணிட்டு அதில் உங்களோட அரே ஆஃப் 0th எலமெண்ட்டை நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை நான் காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ண சொன்னேன், லூப் ஸ்டார்ட் பண்ண சொன்னோமா. ஸோ அதில் இன்ட் i is equal to 0லேருந்து ஆரம்பித்து i is less than array.length -1 வரைக்கும் ஐட்ரேட் பண்ண போகிறோம். i ++ போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாஸ்ட் பிஃபோர் எலமெண்ட் வரைக்கும், அப்படின்னா தான் உங்களுக்கு ஏன் அப்படி நம்ம போடுறோம் அப்படின்னா லாஸ்ட் எலமெண்ட் வரைக்கும் வரக்கூடாது. ஏன்னா இப்போ ஒரு பிரச்சனை வரும், லாஸ்ட் எலமெண்ட் வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஐட்ரேட் பண்ண ஆரம்பிச்சு லாஸ்ட் எலமெண்ட் வரைக்கும் கொண்டு வந்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் அக்கர் ஆகும். என்ன ப்ராப்ளம்? ஓகே, அதுதான் என்னது அப்படின்னா அரே அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் வரும்ல, அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸுங்கிற ப்ராப்ளம் வரும். என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் இந்த 5 வரைக்கும் ஐட்ரேட் பண்ணுறீங்க. ஆனால் இங்கே வந்து பாருங்கள் i + 1 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். அப்போது உங்களுக்கு 5ஐயும் தாண்டி உங்களுக்கு இண்டெக்ஸ் வந்து கேட்கும். அப்போது அது வந்து அந்த வேல்யூவை அந்த அரேலேருந்து எடுக்கிறதுக்கு இல்லை. அப்போது உங்களுக்கு அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் வரும் எப்போ இந்த -1ங்கிறது கொடுக்கலன்னா. ஸோ இந்த ப்ராப்ளம் வரதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா முன்னாடி வரைக்கும் எடுத்துக்கிறோம். ஸோ இவ்வளோ தாங்க கான்செப்ட். இதை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நீங்கள் ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் பண்ணணும். என்னது, அரேக்குள்ள array.length -1, அதாவது உங்களுடைய லாஸ்ட் எலமெண்ட்டில் நீங்கள் ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி வச்ச ஃபஸ்ட்டு போட்டுட்டிங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சு, ஆன்சர் கிடச்சிரும். லாஸ்ட் உள்ள எலமெண்ட் வந்து உங்களுக்கு இங்கே ஸ்டோர் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி நீங்கள் உங்களோட ஃபார் லூப் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோடது பிரிண்ட் பண்ணி காட்டினா முடிஞ்சுது. நான் இதுக்கு இந்த ஃபார் லூப் டேக் பண்ணி எடுத்து எழுதும்ல, ஒவ்வொரு வேல்யூவாக எடுத்து அந்த அரேலேருந்து, ஸோ அந்த மாதிரி நான் ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதாவது ஒன்றும் இல்லை, இந்த எண்ணுங்கிற வேரியபிள் வந்து இந்த அரேயில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டையாக எடுத்து நம்மளுக்கு பிரிண்ட் பண்ண போகுது. ஓகே, ஸோ system.out.println எழுதி நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் என்ன டிஸ்பிளே பண்ணி காட்ட போகிறேன். ஸோ நம்ம இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம் கோடை. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோட் ரன் ஆகிடுச்சு, நம்மளுக்கு அவுட்புட் வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி அப்படியே வீடியோவை பாஸ் பண்ணிட்டு, ஆக்சுவலாக வீடியோ முடிஞ்சது, பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள்.
ரைட் ரொட்டேட் அந்த 1 வந்து சப்போஸ் ஃபர்ஸ்ட் வந்தா 1ல் 5 ஃபர்ஸ்ட் வந்தால் எப்படி நம்ம சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் தெரியலனா நம்மளுக்கு அடுத்த வீடியோ ஒன்று ரைட் ரொட்டேட் போடுவோம். ஸோ அது வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃபைன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ எதுவும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இதோட உங்களுக்கு வேறு மாதிரி சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஸோ வி வில் டேக் கேர் ஆஃப் தட். ஸோ தேங்க்யூ.